இந்துக்கள் இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சில கொடூர மனிதர்கள் வந்து கம்பிகளை எடுத்துட்டு வந்து அந்த ஊழியக்காரனை ஒடிசாவில் அடிக்கிறீங்க. கேள்வி என்னன்னா, உன் கடவுளை அவன் பின்பற்றணும்னு சொல்லி அடித்து பின்பற்ற செய்யும் அளவுக்கு உன் கடவுள் பவர் இல்லாதவரா, ஒன்றுமில்லாதவரா? அப்படி ஒரு கடவுளை அடித்து பின்பற்ற செய்யணும்னா உன்னுடைய கடவுள் கனமில்லாதவரா என்ற கேள்வியை இந்த இந்துத்துவாவை தூக்கி பிடித்துக் கொண்டு கோஷமிட்டுக் கொண்டு மற்ற மனிதர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி கொலை செய்கிற இந்த கொலைக்கார இந்த தீவிரவாத கூட்டத்திற்கு ஒரு கேள்வியா நான் வைக்கிறேன். இவர்கள் தீவிரவாதிகள் தான். அது இந்தியாவிலே ஹிந்துக்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களையோ முகமதியர்களையோ சீக்கியர்களையோ ஜெயின்களையோ இல்ல உன் ஊருக்குள்ள இருக்கிற சக மனுஷனை நீ துன்புறுத்தினா நீ தீவிரவாதி. நம்முடைய இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத தேசம்னு சொல்லுது. சீனா அதை அங்க வந்து அந்த பார்டரை கைப்பற்றினா அவர்கள் தீவிரவாதம் செய்கிறார்கள் சொல்றாங்க. வட இந்தியாவில நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய மாநிலங்கள் வந்துட்டு நக்சலைட்ஸ் இருக்காங்க. நக்சலைட்ஸ் யார்? இந்த நக்சலைட்ஸ்னா சமுதாயத்திற்கு கேடு தீங்கு விளைவிப்பவர்கள். அதாவது சமுதாயத்துல அமைதியா வாழ்ற மக்கள் இருக்கும் பொழுது அங்க குண்டு போடுறது, அந்த மக்களை துன்புறுத்துறது, அங்க இருக்கிற பெண்களை போய் விபச்சாரம் செய்யறது, அவங்கள கற்பழிக்கிறது, இப்படி பண்றவங்கள நக்சலைட்டுன்னு கவர்மெண்ட் பச்சை குத்துது. கேள்வி என்னன்னா, கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இந்த இந்துத்துவாவில கோஷமிட்டுக்கிட்டு கம்பி இத கொடிய பிடிச்சுக்கிட்டு கம்பியை எடுத்துட்டு வந்து இன்னொரு மனுஷன் அடிக்கிறானே, அவனுக்கு இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்னவென்று பட்டம் கொடுத்த போடுது அப்படின்னு எனக்கு தெரியும். கிறிஸ்தவன் என்றால் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்று தெரியாத அவனுக்கு. இயேசு கிறிஸ்து நமக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போட்டார். இந்த மனுஷனால் சிலுவையை சுமக்கும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷன் சாட்டையால் அடிக்கும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷனை தனியே அறையில கூட்டி சென்று முள்முடி சுட்டும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷனுக்கு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவிற்கு ஏறி செல்லும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷனை சிலுவையில கால்களிலும் கைகளிலும் ஆணி அறையும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷன் யூதர்களுக்கு தலைவன் என்று பட்டம் சூட்டும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷனை விழாவில் குத்தி அவனிடத்தில் இருந்த தண்ணீரையும் ரத்தத்தையும் உறிஞ்சும் பொழுது பயமில்லை. அவனை கொலை செய்து துர்மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பயமில்லை. என் இயேசுவுக்கு, என் இயேசுவை பின்பற்றுகிற உனக்கு ஏன் பயம்? என் இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிற உனக்கு எதுக்கு பயம்? என் அருமை சகோதரன், இதை கேட்டுக் கொண்டிருக்கிறியா? இன்றைக்கே பயத்தின் ஆவியை நாம் தேவன் கொடுக்கல, நமக்கு தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நம் தேவன் பயத்தின் ஆவியை கொடாதவர். நமக்கு பயத்தின் ஆவியை கொடுத்து நம்மை வளர்ப்பவர் அல்ல. வேதாகமத்திற்குள்ள பயத்திற்கு இடம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல, கிறிஸ்தவர்களிடத்துல பயம் என்ற வார்த்தை இல்லை. மரித்த மரித்து போ. பயமில்லை. சொல்லுவாய திறந்து பயமில்லை. சொல்லுவாய திறந்து பயமில்லை என்று சொல். ஒரு 2 நாட்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு வீடியோ வந்திருந்தது. அந்த வீடியோவில ஒரு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காட்சிகள் அடங்கி இருந்தது. அந்த காட்சியை பார்த்த பிறகு என்னுடைய மனதிற்குள்ள ஒரு 2 நாட்களாக ஒரு வேதனை எனக்குள்ள அதிகமாக வேதனை. மியூட் போடாதவங்க மியூட் போட்டுறணும், ஒரு சவுண்ட் வரக்கூடாது. அதை பார்த்து எனக்கு ஒரு மனக்கலக்கம் ஏற்படுச்சு. என்ன அந்த காட்சினா, ஒடிசா என்ற மாநிலத்துல, இந்தியாவின் ஒரு பகுதியில இருக்கிற ஒரு மாநிலம் ஒடிசா. அந்த மாநிலத்துல ஒரு கிராமத்துல ஒரு கணவன் மனைவியாகிய ஒரு ஊழிய தம்பதிகள், குழந்தை இல்லை. அதை சுற்றி குறைந்தது ஒரு 50க்கும் மேற்பட்ட ஜனங்கள் நின்று கொண்டிருக்காங்க. அந்த ஜனங்களுடைய முகம் யாருமே காட்டப்படல. அந்த ஜனங்களிலிருந்து ஒருவருடைய மொபைல் போனிலிருந்து இந்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எல்லாம் ஹிந்துத்துவ ஒரு கொடூர குணமுடையவர்களா இருக்காங்க. அவங்க கையில கட்டைகள் அல்ல, கம்பிகளை பிடிச்சு கொண்டிருக்காங்க. கம்பிகள், இரும்பு கம்பிகள் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. அந்த ஒருத்தர், அவர்களில் கூட வந்தவர் ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. அந்த ஊழியக்காரனுடைய முகம் முழுவதும் ரத்தமா இருக்கு. தன்னுடைய மனைவி பக்கத்துல இருக்காங்க. அதுல இருந்து ஒருவன் சொல்றான், அங்க இருக்கிற குங்குமத்தை எடுத்து தன்னுடைய நெற்றியில வைத்து தலை முழுவதும் பூசி விடு அப்படின்னு சொல்றான். அவனை, யார? ஊழியக்காரனை. அவர் முடியாதுன்னு சொல்றாரு. கம்பியை வைத்து ஒரு அடி கொடுக்குற. அடிச்சுட்டு, உன்னை இங்கேயே கொன்று விடுவேன், நீ இந்த காரியத்தை செய்யின்னு சொல்றான். உடனே அந்த ஊழியர் என்ன செய்யறாருன்னா, அந்த மனைவி அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு விலகி போகும் பொழுது அங்க இருக்கவங்களை மிரட்டுறாங்க. நீ விலகி போனா உன் கணவனை கொன்றுவோம் நாங்க.
மனைவி தன்னுடைய கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று பக்கத்துல அந்த ஊழியர் பக்கத்துல வராரு. அந்த ஊழியர் அங்க இருக்கிற குங்குமத்தை எடுத்து மேல தலையில நெற்றியில வைக்கும் பொழுது, இது பத்தாது, தலை முழுவதும் பூசி விடுன்னு சொல்லி ஒருத்தன் மிரட்டுறான். அதன் பிறகு அங்கிருந்து இன்னொருவன் சொல்றான், உன் வீட்டுக்குள்ள இருந்து வேதாகமத்தை எடுத்து வந்து தரையில போடுன்னு சொல்லி தரையில போட வச்சு என்ன சொல்றா, உன்னுடைய அந்த ஷூ போட்டிருக்குல்ல, அந்த ஷூ காலால அந்த வேதாகமத்தை மேல ஏறி நில்லுன்னு சொல்றான். அதற்கு அந்த ஊழியன் சொல்றான், நானு கட்டாயமா செய்ய மாட்டேன், என்னை விடுங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்கிறேன். நானும் இந்த ஊரில் ஒருவன் தானே, உங்களில் ஒருவன் தானே, உங்கள் இந்த சகோதரர்களில் ஒருவன் தானே, இந்த ஊரில் தானே நானும் இருக்கேன். என் தகப்பனாருடைய தகப்பனார் இந்த ஊரில் தானே வாழ்ந்தவர்கள். நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்றாங்க, நீ இந்த வேதாகமத்தை கீழே போட்டு மிதிச்சு அதை மேல ஏறி நிக்கலன்னா உன் மனைவியை நாங்க அடிச்சு கொள்வோம்னு சொல்றாங்க. அந்த ஊழியன் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த குச்சி கம்பியால மறுபடியும் திரும்ப திரும்ப அவனை நீட்டி அடிக்க வரும் பொழுது அவன் அந்த பயத்தின் காரணமாக அந்த வேதாகமத்தை கீழே போட்டு அதன் மீது ஏறி நிக்கிறான். அதோட நிறுத்திட்டாங்கன்னா கிடையாது. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா, அதில் ஒருவன் சொல்றான், அந்த வேதாகமத்தை திறந்து வைத்து அந்த வார்த்தையை தானே நீ உலகம் முழுசும் அந்த ஊருக்குள்ள எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், ஏசு ஏசுன்னு வேதாகமத்தை திறந்து தானே படிக்கிற, அப்போ நீ என்ன செய்ய, அந்த வேதாகமத்தை திறந்து வைத்து அந்த வேதாகமத்தின் மீது ஏறி நில்லுன்னு சொல்றான். அந்த ஊழியனும் அப்படியே செய்யறான். அதோட அந்த வீடியோ கட் ஆகுது. இதை பார்த்ததுல இருந்து தயவு செஞ்சு மியூட் போட்டுக்குங்க, நான் திட்டுற மாதிரி வச்சுக்காதீங்க. நீங்க வந்து ஜபத்துல ஜாயின் பண்ணீங்கன்னா மியூட் போட்டுக்குங்க, நான் திட்டுற மாதிரி வச்சுக்க கூடாது. இப்போ அந்த செயலை பார்த்ததுல இருந்து மனசுலாம் பதறி போய் எனக்கு ஒரு 2 இரவு தூக்கமே இல்லை. என்ன எதனால தூக்கம் இல்லைன்னா, இன்னைக்கு போட்டு இருக்கிற தலைப்பு என்னன்னா, இந்த இந்தியா முழுவதும் தேவனுடைய பிள்ளைகள் அடிக்கப்படுகிறார்கள், ஆனா ஏன் தேவன் அவர்களை வந்து காப்பாற்றுவதில்லை அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்கிற உங்களுக்கும் தோணலாம், இல்ல எனக்கும் தோணலாம். இப்போ இந்த வீடியோ இங்க நம்முடைய யூடியூப்ல இருக்கு, இங்கேயும் நான் உங்களுக்காக காட்ட விரும்புறேன். ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில உடனடியாக ஏதோ ஒரு சூழ்நிலையில அவர்களை காப்பாற்றுவதில்லை அந்த ஊழியக்காரர்களை? இப்படிப்பட்ட முரட்டு குணமுடைய தன்னுடைய தெய்வம் பெரியவன் என்று சொல்லுவது தவறு கிடையாது, ஆனால் அந்த தெய்வம் பெரியவன் என்று சொல்லி மற்றவர்களை அடிப்பதும் துன்புறுத்துவதும் தவறு. அப்படிப்பட்டவர்களை நான் பார்க்கும் பொழுது என்ன தோணுதுன்னா, உன் தெய்வத்தை ஒருவனை அடித்து கொடுமைப்படுத்தி அவனை பின்பற்ற செய்யணும்னா அந்த அளவுக்கு பவர் இல்லாத கடவுளா அப்படின்னு எனக்குள்ளேயே நான் கேட்பேன். உங்களுக்கும் அந்த கேள்வியை கேட்க விரும்புறேன். இந்துத்துவா அப்படின்னு சொல்லிட்டு சில கொடூர மனிதர்கள் வந்து கம்பிகளை எடுத்துட்டு வந்து அந்த ஊழியக்காரனை ஒடிசாவில் அடிக்கிறீங்க. கேள்வி என்னன்னா, உன் கடவுளை அவன் பின்பற்றணும்னு சொல்லி அடித்து பின்பற்ற செய்யும் அளவுக்கு உன் கடவுள் பவர் இல்லாதவரா, ஒன்றுமில்லாதவரா? அப்படி ஒரு கடவுளை அடித்து பின்பற்ற செய்யணும்னா உன்னுடைய கடவுள் கனமில்லாதவரா என்ற கேள்வியை இந்த இந்துத்துவாவை தூக்கி பிடித்து கொண்டு கோஷமிட்டு கொண்டு மற்ற மனிதர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தி கொலை செய்கிற இந்த கொலைக்கார இந்த தீவிரவாத கூட்டத்திற்கு ஒரு கேள்வியா நான் வைக்கிறேன். இவர்கள் தீவிரவாதிகள் தான், ரொம்ப கடினமான வார்த்தையா தான் சொல்லணும். இவர்களை சக மனிதனை துன்புறுத்துகிற எவனுமே தீவிரவாதி இல்லையா? தீவிரவாதிக்கு டெபினேஷன் என்னங்க? நம்முடைய இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத தேசம்னு சொல்லுது. சீனா அதை அங்க வந்து அந்த பார்டரை கைப்பற்றணும் அவர்கள் தீவிரவாதம் செய்கிறார்கள் சொல்றாங்க. வட இந்தியாவில நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல நிறைய மாநிலங்கள் வந்துட்டு நக்சலைட்ஸ் இருக்காங்க. நக்சலைட்ஸ் யார் இந்த நக்சலைட்ஸ்னா, சமுதாயத்திற்கு கேடு தீங்கு விளைவிப்பவர்கள். அதாவது சமுதாயத்துல அமைதியா வாழ்ற மக்கள் இருக்கும் பொழுது அங்க குண்டு போடுறது, அந்த மக்களை துன்புறுத்துறது, அங்க இருக்கிற பெண்களை போய் விபச்சாரம் செய்யறது, அவங்கள கற்பழிக்கிறது, இப்படி பண்றவங்களை நக்சலைட்டுன்னு கவர்மெண்ட் பச்சை குத்துது. கேள்வி என்னன்னா, கடவுள் என்று சொல்லிக்கொண்டு இந்த இந்துத்துவாவில கோஷமிட்டுக்கிட்டு கொடியை பிடிச்சுக்கிட்டு கம்பியை எடுத்துட்டு வந்து இன்னொரு மனுஷன் அடிக்கிறானே, அவனுக்கு இந்த இந்தியன் கவர்மெண்ட் என்னவென்று பட்டம் கொடுத்த போடுது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா நாங்க அவர்களுக்கு ஒரு பட்டத்தை சூட்ட போறோம். யாருன்னா ஹிந்துத்துவா தீவிரவாதிகள். கட்டாயமா அது ஹிந்துத்துவாவை ஒரு அன்பின் நிமித்தமாக ஒரு மனுஷன் இடத்துல கொண்டு போகாம தீவிரவாதத்தின் நிமித்தமாக, அதாவது
அடித்து கொலை செய்வதன் நிமித்தமாக கட்டாயப்படுத்தி பின்பற்ற செய்வது தீவிரவாதம். அந்த தீவிரவாதத்தை செய்பவர்கள் அங்கு வந்திருக்கிற சில மூடர்கள், முட்டாள்கள். எல்லாரையும் சொல்றது கிடையாது. உண்மையிலேயே அவர்கள் சிலைகளையும் வழிபாட்டு தலங்களிலும் போய் உண்மையா தங்களுடைய மனப்பூர்வமா வணங்கி தெய்வம் ஏதாவது செய்யும் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் அந்த சிலைகளை காட்டிலும் யார அதிகமா நம்புறாங்கன்னா தங்களுக்குள்ள இருக்கிற பக்திய, அன்ப, வைராக்கியத்தை நம்புறாங்க. அவர்கள் என்னைக்குமே மற்றவர்களுக்கு கொடுப்பது, தானம், தர்மம் செய்வது என்பதை பிரதானமா நினைக்கிறாங்க. உண்மையான சில கோயில் ஸ்தலங்களில் எல்லாம் போய் பாருங்க, அங்கெல்லாம் அனுதினமும் அன்னதானம் நடத்திட்டே இருப்பாங்க. அன்னதானம்னா உணவு அழிச்சுட்டே இருப்பாங்க. காலை, மதியம், இரவு. இரவு இருக்குமான்னு தெரியல, மாலை இருக்கும்னு நினைக்கிறேன். உணவு அழித்து கொண்டே இருப்பாங்க, அன்னதானம் செய்வாங்க. இப்படி உண்மையான ஒரு வேளை அந்த மனுஷனால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியங்களை வணங்குபவர்களா இருந்தாலும் அவர்களுடைய இருதயத்திற்குள்ள ஒரு அன்பு இருக்கு. தன்னை போல சக மனிதர்களையும் பேணி காக்கணும் என்று சொல்லி. அதுலயும் சிலர் இருக்காங்க, என்ன தெரியுமா, இந்த லாமாஸ்ல இருக்காங்க, புத்த மதத்தை தழுவினவர்கள் இருக்காங்க. அவர்களை ஒரு படி மேல போய் நடக்கும் பொழுது ஒரு எறும்பை கூட மிதித்து விடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படின்னா காயப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தாங்கள் நடக்கும் பொழுது ஒரு எறும்பு கூட வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த புத்த மத துறவிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் நடக்கும் பொழுது அவருடைய அசிஸ்டன்ட் யாராவது இந்த மயில் ரேகை இருக்கு தெரியுமா, மயிலுடைய முடி, அந்த மயில் தோகை இருக்கு இல்லையா, அந்த மயில் தோகையை வச்சு அப்படியே கூட்டிக்கிட்டே வருவாரு. நாம என்ன நினைப்போம்னா, என்ன பெரிய பெருமை பிடிச்சவரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அது பெருமை இல்லைங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தான் நடக்கிற பாதையில ஒரு எறும்பு கூட மிதிச்சு இறந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது அவர்களுடைய மதம், அவர்களுடைய தெய்வம் சொல்லுகிற காரியம் என்ன. அப்ப அதுல என்ன அப்சல்யூட்லி இருக்குன்னா அன்பு, அன்பு, அன்பு இருக்கு. ஆனா இந்த தீவிரவாத கூட்டம் இந்த காட்சிகளை பார்க்கும் பொழுது இவனுங்க யார தெய்வம் என்று சொல்லுகிறாங்கன்னு தெரியாது. எந்த தெய்வத்திற்காக ஒரு சக மனுஷனை, அதாவது தன்னுடைய வில்லேஜ்ல இருக்கிற, அதாவது தன்னுடைய ஊருக்குள்ள ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனுஷனை கொலை செய்யவும் அவர்கள் முயற்சி பண்றாங்க, முன்னெடுக்கிறாங்கன்னா இவர்கள் எவ்வளவு பெரிய தீவிரவாத குணமுடையவர்கள் என்று பாருங்க. மறுபடியும் சொல்ற, சக மனுஷனை தெய்வத்தின் பேரில நீ அடித்தாலோ துன்புறுத்தினாலோ நீ தீவிரவாதி. அது இந்தியாவிலே ஹிந்துக்கள் என்று சொல்லி கிறிஸ்தவர்களையோ, முகமதியர்களையோ, சீக்கியர்களையோ, ஜெயின்களையோ, இல்ல உன் ஊருக்குள்ள இருக்கிற சக மனுஷனை நீ துன்புறுத்தினா நீ தீவிரவாதி. நீ கட்டாயம் தீவிரவாதி. அப்படி தீவிரவாத குணமுடையவர்களை சில நேரத்துல அந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு மனசு நொந்து போனது என்னன்னா, இவர்கள் இப்படி செய்யறாங்கன்னா தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும் இல்லையா? ஆனா அந்த ஊழியக்காரன், இந்த தீவிரவாத குணமுடைய இந்த ஜனங்கள், இந்த மனிதர்கள் தான் தன் தெய்வத்தை வணங்க குச்சி எடுத்துட்டு கம்பு எடுத்துட்டு வந்து அடிச்சு வணங்குன்னு சொல்றாங்க. முட்டாள்கள்னா இந்த ஊழியன் என்ன செஞ்சிட்டாருன்னா, ஒரு நிமிஷத்துல தன்னை அடித்து கொன்று விடுவார்களோ என்று நினைத்து அந்த வேதாகமத்தை, தட் மீன்ஸ் பரிசுத்த வேதாகமத்தை, தேவனுடைய வார்த்தையை தரையில் இட்டு அதன் மீது ஏறி நின்றான் என்றால் இந்த ஊழியக்காரன் இடத்துல தேவன் பற்றின வைராக்கியம் எவ்வளவு இருக்கு என்பதை இன்னொரு முறை நான் துக்கப்படுறேன். அந்த காரியம் அதை நினைத்து நான் துக்கப்படுறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 12 சீஷர்களை அபிஷேகிக்கிறார் தேவன். அபிஷேகித்த உடனேயே அவர் கற்றுக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன தெரியுமா? உன்னை அடிப்பார்கள், நியாய சங்கத்துல நிறுத்துவார்கள் என்று சொல்லிதான் கற்றுக் கொடுக்கிறாரு. உன்னை ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டியை போல அனுப்புகிறேன் என்று சொல்லிதான் கற்றுக் கொடுக்கிறாரா? தட் மீன்ஸ் வாட் இஸ் த மீனிங்? என்ன மீனிங்? கட்டாயமாய் உன்னை கொலை செய்ய தேடுவாங்க, கட்டாயமாய் உன்னை ஒப்பு கொடுப்பாங்க, கட்டாயமாய் உன்னை அடிப்பாங்கன்னு சொல்றதுதான் இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தெரிந்து கொண்டவன்னு சொல்றது. அதையெல்லாம் தியானிச்சுட்டு வந்துட்டு ஒரு சில மனிதர்கள் நம்மை கொலை செய்ய பாக்குறாங்க, அடிக்க வராங்க, பயமுறுத்துறாங்கன்னா அவர்களுக்கு பயந்து விட்டா இயேசு கிறிஸ்து என்ற நாமம் நமக்குள்ள இல்லை என்ற அர்த்தம். அவருடைய நாமத்தை நாம் தரிக்கவில்லை என்ற அர்த்தம். அவருடைய நாமத்திற்கு நாம் உகந்தவர்களோ தகுதியானவர்களோ இல்லை என்ற அர்த்தம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் 17வது வசனம் சொல்லுது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல
வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். ஹல்லேலூயா. அடுத்து சொல்ற, அதை தொடர்ந்து சொல்ற, மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பார்கள். அவர்களுக்கும் புறஜாதிகளுக்கும் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த ஊழியக்காரன் அன்னைக்கு அடிக்கப்படுகிறான், துன்புறுத்தப்படுகிறான்னா, அந்த ஊழியக்காரன் முதல்ல எந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும் தெரியுமா? இதோ என்னை அடிக்க வந்தவர்களுக்கு முன்பதாக தேவன் என்னை சாட்சியாக நிறுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். அதை பார்க்கிறவர்களும் என்ன நினைக்கணும்னா, இந்த ஊழியன் நமக்கு சாட்சியாக, புறஜாதிகளுக்கும் சாட்சியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம முதல்ல அறிந்து கொள்ளணும். நமக்கும் இந்த காரியங்கள் நடக்கும், நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். தொடர்ந்து அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, 20வது வசனம் சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார். ஹல்லேலூயா. அந்த நேரத்துல ஆவியானவர் மீது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருந்துச்சுன்னா, என் இயேசுவின் மீது உங்களுக்கு ஒரு பற்றுதல் இருந்துச்சுன்னா, நீங்க என்ன செய்யக்கூடாதான்? எந்த சூழ்நிலையிலும் தேவத்துவத்தை தூஷிக்க கூடாது, தேவத்துவத்தை மறுதளிக்க கூடாது. இந்த வசனத்தை ஊழியர்கள் ஒருவேளை பார்த்து கொண்டிருந்தா தயவாய் கவனமா கேளுங்க. விசுவாசிகள் பார்த்து கொண்டிருந்தா தயவாய் கவனமா கேளுங்க. நிறைய சமயத்துல நம்மளுடைய வீடுகளில நடக்கக்கூடிய சில விழாக்களில, சில முறைமைகளிலே, பாரம்பரியங்களில கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்து சொன்ன பாதையிலிருந்து விலகி சில இடத்துல நாம விட்டு கொடுத்து அவர்களுடைய பாரம்பரியங்களை நாம் செய்து விடுகிறோம். ஒருவேளை இந்துவிலிருந்து, புறஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தினரா நீங்க இருக்கும் பொழுது, தகப்பன் தாய் வந்துட்டு ரட்சிக்கப்படாம இருப்பாங்க, பிள்ளை ரட்சிக்கப்பட்டிருப்பா. இப்ப உடனடியா என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு நாள் எதிர்பாராமல் தாயோ தகப்பனோ அவர்கள் வீட்டில யாராவது இறந்து போயிருவாங்க. அப்போ அந்த மரணத்துல தங்களுடைய அந்த சாந்தியம் என்று சொல்லுவாங்க, என்னன்னா அந்த கடைசி ரிச்சுவல்ஸ், த லாஸ்ட் ரிச்சுவல்ஸ், அந்த முறைமை, அது அரிசி போடுறது, மஞ்சள் தண்ணியை ஊத்துறது, அதுக்கப்புறம் அதை அப்படி சுத்துறது, அந்த பட்டைய போடுறது, குங்குமத்தை வைக்கிறது, எலுமிச்சங்காவை உருட்டுறது, தண்ணியை சுத்துறது, இந்த மாதிரி அந்த ரிச்சுவல்ஸ் இருக்கும். நீ தேவனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பட்டு பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொண்டு நீ வரும் பொழுது கிறிஸ்துவத்திற்குள்ள, அன்பின் நிமித்தமாக உன்னுடைய தகப்பனோ தாயோ இறந்து போயிட்டா, உன் வீட்டுக்கு போயிட்டு அந்த மரணத்தின் சூழ்நிலையில நீங்க என்ன செய்றீங்கன்னா, அந்த நேரத்துல ஆண்டவரை, கிறிஸ்துவத்தை கொஞ்சம் கலட்டி வச்சுட்டு அன்பு என்ற ஒரு காரணத்தினால நீங்க என்ன செய்யறீங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ணிடுறீங்க. காம்ப்ரமைஸ் பண்ணி என்ன பண்ணிடுறீங்கன்னா, இந்த ஒரு முறை ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு அப்புறம் போய் கேட்டுக்கலாம், அவர் மன்னிக்கிற தேவன் தானே, கிருபையின் காலத்துல தானே இருக்கும், பாவம் செஞ்சா மன்னிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் அந்த சாந்தியங்கள் எல்லாம் செய்றீங்க. இந்த அரிசியை வாங்கி வாயில கொட்டுறது, இந்த மஞ்சள் தண்ணி ஊத்திக்கிறது, பொட்டு வச்சுக்கிறது, குங்குமத்தை வச்சுக்கிறது, மஞ்சளை மூஞ்சில பூசி கையெல்லாம் பூசிக்கிறது, அந்த சாந்தியங்களை, அந்த முறைமைகள், அந்த பாரம்பரியங்களை நீங்க செய்றீங்க. நல்லா கவனமா கேளுங்க. இயேசு கிறிஸ்து பாரம்பரியத்தை உடைக்க வந்திருக்கவர். அவரை பின்பற்றுகிற நீ எந்த முறைமையில இருக்கணும், எப்படி நடக்கணும் என்று பாருங்க. அப்போ கேள்வி என்னன்னா, அநேகர் அடிக்கப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவோ தேவனோ ஏன் அந்த நேரத்துல சடுதியா வந்து மேல இருந்து அக்கினியை அனுப்பி காப்பாற்றுவதில்லை என்று எனக்கும் ஒரு ஊழியனா நான் கேள்வி கேட்கிறேன். அதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படியே மனதுல நொந்து போகுது. நான் கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் இங்க வைத்திருக்கிறாரு. நீ தேவனை தெரிந்து கொண்டாலே, இங்க வசனம் 10ஆம் அதிகாரம் மத்தேயு 10:38 வசனம் சொல்லுது, தன் சிலுவையை எடுத்து என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. கிறிஸ்துவம் என்பது சிலுவைங்க. கிறிஸ்துவம், தேவனுடைய வார்த்தையை சொல்லுவது என்பது ஒரு சிலுவைங்க. அது ஆசீர்வாதம் என்று நினைத்து கொண்டு இருக்காதீங்க, அது ஒரு சிலுவை. அவர் தெளிவா சொல்றார், கிறிஸ்துவத்தின் சிலுவையை என்னோட சுமக்காதவன் எனக்கு பாத்திரன் கிடையாது. நீ அடிக்கப்படுவன் என்று தெரிந்துதான் கிறிஸ்துவத்துக்குள்ள வர. நீ காயப்படுத்தப்படுவ. இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள் இருக்கு, அதோட யுத்தம் அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உனக்கு கிறிஸ்தவனா வாழ்ந்தா உண்டு. நீ இந்த உலகத்தின் தெய்வனை நீ வணங்கினா உனக்கு பிரச்சனை இருக்காது. இந்த உலகத்தின் தெய்வன் கூட நீ உனக்கு உறவு வச்சிருந்தா உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். இந்த வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகளுக்கு அதிபதி, இந்த உலகத்தின் இந்த லோகாதிபதிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தை ஜெயித்தவர், இந்த உலகத்தை ஜெயித்தவரோடு நீ நடப்பே ஆனால், நீ இருக்கணும் என்று நினைத்தாயானால் உனக்கு பிரச்சனை அனுதினமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உண்டு.
ஒரு நிமிஷமும் உண்டு. அதை தெரிந்து கொண்டுதான் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு வர. தேவனே உண்மையுள்ளவர், கிறிஸ்துவே உண்மையுள்ளவர் என்று வந்து நீ என்ன செய்யற? மாம்சமான மனுஷனுடைய மிரட்டல்களுக்கு பயந்து போற. அவமானமாய் எவ்வளவு பெரிய துரோகம் நடக்குது பாருங்க. இதோ மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அடுத்து கத்து கொடுக்கிறாரு. நீ இப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் வரும்னு இயேசு கிறிஸ்து தெரிஞ்சுதான் முன்னமே கத்து கொடுக்கிறாரு. என்ன தெரியுமா? 28வது வசனம் பாருங்க, 27ல இருந்து 26ல இருந்து வாசிக்கிற பாருங்க. அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், வெளிப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள், காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரஸ்தாபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல நாம இருளிலே கதவுகளை மூடிக்கொண்டு இப்பொழுது வேதத்தை தியானித்து ஜெபத்துல உபவாசத்துல கண்ணீரில முழங்காலில நின்று கொண்டு தேவன் நமக்கு சொல்லுவதை கேட்டுவிட்டு ஒவ்வொருடைய வீடுகளின் மீதும் அறிவிப்பது உன்னுடைய கடமை. கிறிஸ்தவனாகிய உன்னுடைய கடமை. அதிலிருந்து நீ விழுந்து போக கூடாது. அப்போ ஆண்டவர் எப்படி சொல்றாரு பாருங்க. இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்னெச்சரிக்கிறாரு. முன்னெச்சரிக்கையா சொல்லி கொடுக்கிறாரு. இதோ நீ என்னோட 12 சீஷனா வந்துட்ட, உனக்கு இதெல்லாம் நடக்க போகுது. அது மாத்திரமே உன்னை வந்து மிரட்ட போறாங்க. நீ உன்னை மிரட்டும் பொழுதும், கொலை செய்ய தூண்டும் பொழுதும், கொலை செய்ய துரத்தும் பொழுதும், எந்த சூழ்நிலையிலும் நீ மறுதளிக்காதவனா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. மத்தேயு 10:28வது வசனம் சொல்லுது, ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி கொடுக்குது. ஆத்துமாவை அவர்களால் கொல்ல முடியாதுங்க. வந்திருக்கிற இந்துத்துவ தீவிரவாதிகளால, இந்து என்று சொல்லிக்கொண்டு தீவிரவாத செயல்களை செய்கிற, மற்ற மனுஷனை காயப்படுத்துகிற இந்த படிப்பறிவில்லாத சில மனிதர்கள், உண்மையிலே அன்பு இருந்துச்சுன்னா சகலத்தையும் தாங்கும். சில நேரத்துல அவங்க சொல்லுவாங்க, அன்பே சிவம் என்று. அன்பே சிவம் என்று சொல்வாங்க. சிவம் என்பது ஒரு 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 சிலைக்கு கொடுக்கிற ஒரு வணக்கம் கிடையாது. சிலைக்கு சொல்லுகிற ஒரு கணம் கிடையாது. அது சிலையை குறிப்பதாக கிடையாது. அன்பு என்பதற்கு மறுபொருள் கடவுள் என்று சொல்றாங்க. அன்புக்கு மறுபொருள் கடவுள் என்று குறிப்பிடுறாங்க. ஆனால் சில மூடர்கள், முட்டாள்கள், தன் தெய்வத்தை அடித்து கட்டாயப்படுத்தி பின்பற்ற செய்யணும் என்று நினைக்கிறவர்கள் முற்றிலுமாய் மாற வேண்டும் என்று நாம ஜெபிக்கணும். அவர்களுக்காக முழங்கால் படியிடணும். அவர்களுடைய வைராக்கியத்திலும் என் தேவனுக்காக நான் இன்னுயிரை கொடுக்க தயார் என்று சொல்லுகிற உன் வைராக்கியம் அதிகமா இருக்கணும். மத்தேயு 10ல அதுதான் சொல்லி கொடுக்கிறாரு இயேசு கிறிஸ்து. ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுதே அந்த ஊழியர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. கிறிஸ்துவத்திற்குள்ள வரும் பொழுது அந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. என் அருமை சகோதரனே, அந்த ஊழியக்காரன் தன்னுடைய தேவனுடைய வேதாகமத்தை போட்டு மிதிக்கும் பொழுது உள்ளமெல்லாம் பதறுது. ஒரு நிமிஷம், என்னை அடித்து கொன்னாலும் கொள்ளு, என்னை கொலை செய்ய கொலை செய், என் மனைவிய குத்தி போடுறிய குத்தி போடு, என் தேவனை நான் மறுதலிக்க மாட்டேன் என்று சொல்லியிருந்தான். அங்க வந்திருக்கிற தன்னுடைய தெய்வம் தான் பெரியவன் என்று சொல்லி அடித்து துன்புறுத்தி பின்பற்ற நினைக்கிற இந்த மூடர்கள் பயந்து போயிருப்பாங்க. காணாத தெய்வனுக்காக இவன் இன்னுயிரையும் கொடுக்க தயாரா என்று சொல்லி நினைத்திருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு சாட்சியை வந்திருக்கும், ஒரு சாட்சி தேவன் செய்திருப்பார். அங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க ஆத்துமா. ஆனா அந்த இடத்துல அந்த ஊழியன் மறுதளித்தான் என்று நினைக்கும் பொழுது மனமெல்லாம் நொந்து போகுது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயந்துருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. என் அருமை சகோதரனே, நீ வெளியில போகும் பொழுது, வேலை ஸ்தலத்திலும், உன் வீட்டுக்குள்ளும், நண்பர்கள் கூடவும், நீ எந்த இடத்துல இருந்து கொண்டிருந்தாலும், நீ பார்க்கிற காரியங்களை, நடப்பிக்கிற காரியங்களை ஸ்தோத்திரம் என்று சொல்லியும் நம் தேவனை மகிமைப்படுத்தவன் நீ வெட்கப்பட்டால் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு செல்லவும் அதை மனுஷன் பார்த்து விடக்கூடாது என்று நினைக்காமல் யாவரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லியும் தைரியத்தோடு நீ செயல்படும் பொழுது தேவன் உனக்குள்ளிருந்து மகிமைப்படுவார். பரலோகத்திலிருந்து தேவன் களி கூறுவார். அதை விட்டு சாதாரணமா உன் சரீரத்தை மாத்திரம் குத்தி பீறி போடுகிறவனுக்கு நீ பயந்து போனால் தேவன் உன்னை அருவருக்கிறவராய் இருப்பார். நீ தேவனுக்கு அருவருப்புள்ளவனாய் இருப்பார். நீ மறுதளிப்பவராய் இருப்பார். சிலுவை சுமக்க தகுதி இல்லாதவன் நீ. நான் இது ஊழியருக்காக பேசல, ஒரு கிறிஸ்தவனுக்காகவும் பேசுறேன்.
இது ஊழியர்களுக்கு மாத்திரமல்ல. ஊழியன் மாத்திரம்தான் ஊழியம் செய்யணும் என்பது வேதாகமத்தின் சட்டம் கிடையாது. தேவனையும் கிறிஸ்துவையும் அறிந்த ஒவ்வொருவரும் தேவனுக்காக ஊழியம் செய்யணும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் உன்னுடைய தலைமயிரையும் எண்ணி இருக்கிறாங்க. உன் தலைமயிரையும் எண்ணி இருக்கிறார். ஏசாயா 29ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்கள் சொல்லுது, கொடியன் அற்று போவான், சங்க நாதக்காரன் இல்லாமல் போவான் என்று எழுதப்பட்டு இருக்குது. கொடியவன் அற்று போவான். ஏன் பயப்படுற நீ? சங்கநாதக்காரன் இல்லாமல் போய செய்ய நம் தேவனால கூடும். அந்த வைராக்கியம் இல்லையா உனக்கு? அந்த தைரியம் இல்லையா உனக்கு? எந்த இடத்துல எல்லாம் நம் தேவன் அடமானம் வைக்க, அடமானம் பண்ண, நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற வல்லமையுள்ள வார்த்தையை காட்டிலும் இந்த உலகத்துல ஒரு வார்த்தை இருக்கா? காட்டு பார்ப்போம். தேவன் வார்த்தையா இருக்கிறார். அவர் வார்த்தையில் வல்லமையா இருக்கிறார். அவர் வார்த்தையினால இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அந்த உலகத்துல தான் இவங்க வாழ்றாங்க. நம் தேவன் படைத்த வார்த்தையினால் படைத்த உலகத்துல அங்கும் இங்கும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. அதிலிருந்து பொருட்களை எடுத்து தெய்வங்கள் என்று சொல்றாங்க. அப்படிப்பட்டவர்கள் மிரட்டுவதற்கு நீ அஞ்சி நடுங்குகிறாய? வெட்கமா இருக்கிறது தேவனுக்கு. ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி, 21வது வசனம் ஏசாயா 29-21. ஒரு வார்த்தையின் நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க என்னோட. உன்னை அடித்தார்களா? துன்புறுத்தினார்களா? உன்னுடைய வீட்டை பூட்டினார்களா? உன்னுடைய வீட்டிலே முச்செடிகளை போட்டார்களா? உன்னுடைய பிள்ளைகளுக்கு கொலை மிரட்டல் விடுத்தார்களா? உன்னுடைய மனைவி நடக்கும் பொழுதும் வரும் பொழுதும் அவர்களை பயமுறுத்தினார்களா? அவமானப்படுத்தினார்களா? உன்னுடைய சபையை உடைத்தார்களா? உனக்கு கொலை மிரட்டல் விடுத்து உன்னை அடித்து துன்புறுத்தி உன் ரத்தத்தை நிலத்திலே சொட்ட வைத்தார்களா? உன் வருமானத்தை கெடுத்தார்களா? உன்னுடைய நலமானதையும் நீ சம்பாதித்த சம்பாத்தியத்தையும் நாசம் செய்தார்களா? உன்னுடைய சபையை இரண்டாக்கினார்களா? உன் சபையின் ஆடுகளை எல்லாம் துரத்தினார்களா? உன்னுடைய சகோதரர்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்தினார்களா? நீ ஏன் பயப்படுகிற? என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவர்களை தேவன் சங்கரிப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. தேவன் சங்கரிப்பார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் நீ பயப்படுகிறாய்? எதற்காக பயப்படணும்? ஏன் நீ பயத்திற்கு நீ ஒப்பு கொடுக்கணும்? உன்னை கிறிஸ்தவன் என்றால் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்று தெரியாதா உனக்கு? இயேசு கிறிஸ்து நமக்கு பயத்தின் ஆவியை எடுத்து போட்டார். இந்த மனுஷனால் சிலுவையை சுமக்கும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷன் சாட்டையால் அடிக்கும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷனை தனியே அறையிலே கூட்டி சென்று முள்மொழி சுட்டும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷனுக்கு சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவிற்கு ஏறி செல்லும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷனை சிலுவையிலே கால்களிலும் கைகளிலும் ஆணி அறையும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷன் யூதர்களுக்கு தலைவன் என்று பட்டம் சூட்டும் பொழுது பயமில்லை. இந்த மனுஷனை விழாவில் குத்தி அவனிடத்தில் இருந்த தண்ணீரையும் ரத்தத்தையும் உறிஞ்சும் பொழுது பயமில்லை. அவனை கொலை செய்து துர்மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது பயமில்லை. என் இயேசுவுக்கு, என் இயேசுவை பின்பற்றுகிற உனக்கு ஏன் பயம்? என் இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிற உனக்கு எதுக்கு பயம்? என் அருமை சகோதரன், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறியா? இன்றைக்கே பயத்தின் ஆவியை நாம் தேவன் கொடுக்கல, நமக்கு தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார். நாம் தேவன் பயத்தின் ஆவியை கொடாதவர். நமக்கு பயத்தின் ஆவியை கொடுத்து நம்மை வளர்ப்பவர் அல்ல. வேதாகமத்திற்குள்ள பயத்திற்கு இடம் கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளிடத்துல, கிறிஸ்தவர்களிடத்துல பயம் என்ற வார்த்தை இல்லை. மறித்து போ. பயமில்லை. சொல்லுவாய திறந்து பயமில்லை. சொல்லுவாய திறந்து பயமில்லை என்று சொல். கிறிஸ்தவன் என்றால் பயமில்லாத வாழ்வை தந்தவர். கிறிஸ்தவன் என்றால் பயமில்லாத வாழ்வை தந்தவர். சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 11, 12, 13, 14 வசனங்கள் சொல்லுது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கர்த்தருக்கு நாம் பயப்படணும், மனுஷனுக்கு கிடையாது. எந்த மாம்சமான இந்த ஹிந்துத்துவா திருடர்களுக்கு கிடையாது. இந்த ஹிந்துத்துவா என்று சொல்லிக்கொண்டு கத்தியையும் கம்பையும் எடுத்து வந்து மற்ற மனிதர்களை கொலை செய்ய முயற்சிக்கிற இந்த தீவிரவாதிகளுக்கு கிடையாது. உண்மையாய் அன்புள்ள அநேக ஜனங்கள் இந்தியாவில உண்டு. நீ தன் தெய்வத்தை வணங்க கம்புகளையும் குச்சிகளையும் கடப்பாறைகளையும்
கத்திகளையும் எடுத்து வந்து கொலை செய்து மிரட்டி வணங்க செய்கிறவர்கள் இவர்கள் மூடர்கள், இவர்கள் முட்டாள்கள், இவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். பயப்படாதிரு, பயப்படாதிரு. அவர்களிடத்துல ஒரு கேள்வி கேட்போம். உன்னால் இந்த சரீரத்தை தான் கொள்ள முடியும், அதற்குள்ள இருக்கிற ஆத்மாவை தொட உனக்கு அருகதி கிடையாது. நீ அற்பமான மனிதன், நீ அற்பமான மனிதன், நீ ஒன்றுமில்லாதவன், நீ படைக்கப்பட்டதை வணங்குகிறவன், நாங்கள் படைத்தவரை வணங்குகிறோம். மறுபடியும் சொல்றேன், இதோ இந்த தெய்வங்களைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி கத்தியிலும் கம்பிலும் அடித்து துன்புறுத்தி இந்தியாவில இந்த கிறிஸ்தவர்களை அடித்து காயப்படுத்துகிற இந்த மூட மனிதனுக்கு சொல்லுகிற, நீ படைத்ததை வணங்கி கொண்டிருக்க உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தால் நாங்கள் படைத்தவரை வணங்குகிறோம், எங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எங்களுக்குள்ள எவ்வளவு வைராக்கியம் இருக்கும். நீ காண்கிறதை நீ கண்ணால பார்த்து அதை நீ வணங்குகிற, நாங்கள் காணாத தேவனை வணங்குகிறோம், எங்களுடைய வைராக்கியம் எவ்வளவா இருக்கும், எங்களுடைய வைராக்கியம் எவ்வளவா இருக்கும். நீ பார்த்ததின் மீது நீ நம்பிக்கை வைக்கிற, நான் பார்க்காத என் தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற, அவர் வார்த்தையா இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் அருமை சகோதரனே, இதை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 12 சொல்லுது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை துதி, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். 14, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவையாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். 15, அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதோ அவருடைய வார்த்தை பூமியின் மீது தேவன் அனுப்புகிறார். இனி பயப்படாதே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், பார்த்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள், இந்தியாவிலே இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், இதோ ஒருபோதும் கலங்காமல் இருங்க. நம்ம ஊருக்குள்ள கிராமத்துக்குள்ள அடிக்கிறான், தொல்லை பண்றான், கஷ்டப்படுத்துறான், காயப்படுத்துறான், பயப்படாத. காண்கிற வடித்து வைத்திருக்கிற கைகளால் உருவாக்கப்பட்டதை வணங்குகிற அவர்களுக்கு அவ்வளவு தெய்வம் அந்த தகுதியை தைரியத்தை கொடுத்திருந்தா, நாம வார்த்தையாகிய தேவனை விசுவாசிக்கிற, காணாத தேவனை விசுவாசிக்கிற, ஆசீர்வாதமான உண்மையுள்ள பரிசுத்தரை விசுவாசிக்கிற கூட்டம் இன்னும் தைரியமா இருக்கணும். ஆனாலும் நாம் அடிக்கப்படுவோம் என்று நமக்கு கிறிஸ்து இயேசு முன்னறிவித்திருக்கிறார். அதனால மறுதலிக்காமல் இருக்கும்படிக்காக ஆவில பலன்கொள், ஆத்துமாவை பலனுள்ளதாய் மாற்று, ஆவில இன்னும் நீ பலப்படு, வேத வாசிப்புல உன்னை ஒப்புக்கொடு, உன்னுடைய குடும்பத்தை இன்னும் ஆவிக்குரியவனாய் மாற்று, உன் பிள்ளைகள் இன்னும் தேவனுக்குள்ள பலப்படட்டும். தேவனை மகிமைப்படுத்துவதை காட்டிலும் உன் வாழ்க்கையிலே சிறந்தது, மகிமைப்படுத்தக்கூடியது, உயிர் தப்பி வாழ்ந்து எளிமையாய் தேவனை மறுதளிப்பதை காட்டிலும் தேவனை விட்டுக் கொடுக்காமல் மரித்து போவது நலம். 12 சீஷர்களும் அப்படியே செய்தார்கள். நீயும் அப்படியே செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறாய், நீயும் அப்படியே செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறாய். என் தேவன் உன்னை விட்டுக் கொடுக்கவில்லை, என் தேவன் உன்னை விட்டு விடவும் இல்லை, மறந்து போவதும் இல்லை.